தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சி அறிவிப்ப கடந்த ஆண்டு ஆரம்பத்துல வெளியிட்டாரு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்சியின் 1ஆம் ஆண்டு விழாவ சிறப்பாக கொண்டாடுனாங்க. அதனடுத்து பல விழாக்கள தளபதி விஜய் அவர்கள் கொண்டாடிட்டாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்துல எதையெல்லாம் பேச வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஆவேசமாக இருந்தாரோ, அது அத்தனையுமே அந்த மேடையில போட்டு உடைச்சிருக்காரு. தற்போதுள்ள ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து, அதுவுமே முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அதிரடியாக பேசியது நல்ல வரவேற்பை பெற்றது. பலருமே தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது நடிகர் அதிர்ஷ்வருடைய மனைவியான ஷாலினி தாவேகா கட்சிக்கும் தளபதி விஜய் அவர்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா, அண்மையில சென்னையில உள்ள உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஃபுட்பால் மேட்சுக்கு அவங்களுடைய மகனுடன் சென்றிருந்தாங்க. அப்போது பாத்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் இவங்களை ஒரு பக்கம் சுத்து போட்டுட்டாங்க. சுத்து போட்டது மட்டும் இல்லாம தாவேகா கட்சி பற்றியுமே ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதற்கு ஷாலினி அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆகையால தற்போது ஷாலினி அவங்க தாவேகா கட்சியில இணைந்து விட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேள்விகளையுமே எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.